வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். புதுடெல்லியில் நடைபெறும் 11வது ரெய்சினா உரையாடல் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தினாநாத் துங்கியேல் மற்றும் மால்டாவின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் திரு இயன் போர்க் ஆகியோர் இன்று இந்தியா வந்தடைந்தனர். இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையேயான கூட்டாண்மை ஆழமான நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்தியாவும் மால்டாவும் வலுவான உறவுகள் ஆழமான நட்பு கொண்டுள்ளதாகவும் திரு ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் புதுடெல்லியில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா விமான நிலையத்தில் புதிய முனையம் மற்றும் போகாபுரம் விமான நிலைய பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் வாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் மாநில அரசின் அலுவலர்கள் பங்கேற்றனர். மேலும் திட்டங்களை விரைந்து முடிக்க அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சக வலைப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத்தின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மீறப்படுவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டித்துள்ளார். குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபாவுடன் நேற்று பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த கடினமான நேரத்தில் குவைத் மக்களுடன் இந்தியா துணை நிற்கிறது என்றும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு குவைத் தலைமை தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவை பாராட்டியுள்ளார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடினார். கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மீறப்படுவதை அவர் கடுமையாக கண்டித்தார். ஓமன் சுல்தான் ஹதம் பின் தாரிக்குடனும் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்காசியாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேற்காசியாவில் 5வது நாளாக இன்றும் பதற்றம் தொடர்கிறது. டெஹ்ரானில் உள்ள அணு மையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் ட்ரோன் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை ஈரானில் உள்ள 300 ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹில்புல்லாவின் 60 தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் தொடர்வதால் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 366 பேர் இன்று சென்னை வந்தடைந்தனர். இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நெருக்கடியை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இலவச கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் சிக்கி தவிக்கும் பயணிகளின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்காக இந்திய விமான நிறுவனங்கள் ஒன்று இந்தியாவிற்கும் வளைகுடா பகுதிகளுக்கும் இடையே 58 விமானங்களை இயக்க உள்ளன. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய விமான நிறுவனங்கள் இன்று 58 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் இண்டிகோவின் 30 விமானங்களும் ஏர் இந்தியா மற்றும் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலம் 23 விமானங்களும் அடங்கும். இதுவரை இந்திய கேரியர்களின் 1221 விமானங்களும் வெளிநாட்டு கேரியர்களின் 338 விமானங்களும் தற்போதைய நிலைமை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிறுவனங்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் இந்த காலகட்டத்தில் டிக்கெட் விலையில் தேவையற்ற உயர்வு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக விமான கட்டணங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா மற்றும் வளைகுடா பகுதிகளின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சகம் கட்டுப்பாட்டு அறை அமைத்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு 1801187997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது 011230121113 011230141004 மற்றும் 011230179005 என்ற எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பதற்றமான பகுதிகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் இந்தியர்கள் வெளியேற ஒருங்கிணைப்பதற்காக 24 மணி நேரம் செயல்படும் அவசர உதவி மையங்களையும் அமைத்துள்ளன. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் 176வது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய கூடுதல் இயக்குநர் ஜெனரலும் தெற்கு மண்டல தலைவருமான திரு விஜய் வி முகல் கனிம ஆய்வு மற்றும் புவி அறிவியல் ஆராய்ச்சியில் இந்திய புவியியல் ஆராய்ச்சி மையத்தின் சாதனைகளை பாராட்டினார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க அணி சற்று முன் வரை 5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.